வற்றாத நீரூற்று போலவும் வளமிக்க தோட்டத்தைப் போலவும் நீ செழித்து காணப்பட வேண்டும். ஏசாயா 58:11 என்று சொல்லும் நம் தேவன் ஒரு காலும் நாம் தாழ்வடைய விரும்புவதில்லை. ஆம், புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையினின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர் குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். 1 சாமுவேல் 2:8. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பானவர்களே, நீங்கள் இவ்வாறு நினைக்கின்றீர்களா? நான் ஒரு புழுதி, குப்பை போல இருக்கிறேன். எனக்கு அழகில்லை, படிப்பில்லை, நல்ல வேலை இல்லை, நல்ல அந்தஸ்தில்லை. அனைத்தும் இருந்தும் என்னை அன்பு செய்பவர் ஒருவரும் இல்லை. காட்டில் தனித்து வாழும் குருவியைப் போல சொந்த பந்தங்கள் நேசிப்பவர் ஒருவரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கின்றீர்களா? கவலையை விடுங்கள். நீங்கள் உயர்வீர்கள், மேன்மை அடைவீர்கள். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். இணைச்சட்டம் உபாகமம் 28:14 என்று வாக்கு பண்ணின தேவன் நம்மோடு உண்டு. ஆடுகளை மேய்த்து பாலைவனத்தில் அலைந்து திரிந்த தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக்கி உயர்த்தின தேவன் தன் சொந்த சகோதரர்களால் படுகொலியில் தூக்கி போடப்பட்டு வியாபாரிகளின் கைகளிலே விற்கப்பட்டு போத்திபாரின் வீட்டிலே அடிமையாக்கப்பட்டு அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட யோசேப்பை அதே இடத்திலிருந்து எகிப்து முழுவதற்கும் அதிபதியாய் உயர்த்திய தேவன், பாபிலோன் சிறையிருப்பிலே வேதனையை அனுபவித்த தானியேலை உயர் பதவியில் அமரச் செய்த தேவன் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். விவிலியத்தை வாசித்தோம் என்றால் அதில் தேவனை உறுதியாக பிடித்து கொண்டு உயர்வடைந்த அநேக தூய மனிதர்களை, புனிதர்களை, பரிசுத்தவான்களை பார்க்கலாம். ஏன், இவ்வுலகிலும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்த மனிதர்களை நம் தேவன் எவ்வாறு உயர்த்தினார் என்பதையும் பார்க்கின்றோம். எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் வாழ்ந்து மரித்து உயிர்த்து மீண்டும் வரவிருக்கின்ற நம் இயேசுவை பற்றி நாம் அறிந்து இருக்கிறோம் என்றால் அதற்கு தூதர்களாக விளங்கியவர்கள் இயேசுவின் அன்பு சீடர்கள். அவர்கள் மிகவும் படித்த மாமேதைகளா? இல்லையே. அநேகர் சாதாரண படிப்பறிவு இல்லாதவர்கள், மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள். இயேசுவை தொட்டு பார்த்து அவரோடு உண்டு உறங்கி உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். ஆவியின் வரங்களாலும் வல்லமைகளாலும் அவர்களை நிரப்பி அற்புதமாய் ஆண்டவர் அவர்களை உயர்த்தவில்லையா? அதே தேவன் இன்றும் உங்களோடும் என்னோடும் இருக்கின்றார். உங்களையும் என்னையும் நிச்சயம் உயர்த்துவார். சிலரை நம் தேவன் உயர்த்தும் பொழுது பெருமையோடு பேசுவதை பார்க்கின்றோம். என் மகன் பயங்கர சாமர்த்தியசாலிங்க, நல்லா படித்தான், அதனால நல்ல வேலையில் இருக்கிறான். நான் நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சேன், அதனால இன்று கார் பங்களா என்று நன்றாக வாழ்கிறேன் என்று தங்களுடைய திறமையினாலும் சாமர்த்தியத்தினாலும் தாங்கள் உயர்ந்ததாக சொல்வார்கள். இதனால் தேவன் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க முடியாமல் போகின்றது. ஆம் அன்பானவர்களே, நம் தேவனின் அன்பு, தயவு, இரக்கம்தான் எவ்வளவு பெரியது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நம்முடைய உயர்வின் மேல் கண்ணும் கருத்துமாயிருந்து தம் மனதுருக்கத்தால் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்த சித்தமானார். 2 கொரிந்தியர் 8:9. அவர் எந்த அளவுக்கு நம்மை உயர்த்துகிறார்? தேவதூதர்களுக்கு மேலாக நம்மை உயர்த்த சித்தமாகி உன்னதத்திலே அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கும்படி அவர் உபத்திரவங்களின் வழியாக கடந்து சென்றார். எபிரேயர் 2:10. நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிக மிக அதிகமான உயர்வை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதனால் நம்பிக்கை இழக்காதீர்கள், நிச்சயம் உயர்வீர்கள். ஜெபம் செய்வோம். எங்களை உயர்த்தும் உயர்வானவரே, விலை மதிப்பற்ற இரத்தத்தை கொடுத்து எங்களை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறீரே. அதனால் நாங்கள் ஒருபோதும் எங்களை குப்பை, தூசி என்று சொல்லாமல் உமக்கு முன்பாக ராஜரீக கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று மேன்மையாக நினைத்து உம்மால் உயர்வு பெற கிருபை புரியும். ஆமேன்.